இன்றைக்கு அதே திருச்செய்யுள்ள இன்னொரு முருகனை பார்க்குறோம். ஊன்னிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க, வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க, குய்ய நானினை அங்கி கௌரி நந்தனன் காக்க. இப்போ கௌரி நந்தனை யார்? கௌரின்னா யார்? நந்தனன்னா யார்? இது சுப்பிரமணிய வேஷத்தில் 26வது வினாவிடையாக சுவாமி எழுதியிருக்கார். இப்போ நீங்கள் சண்முக கவசத்தை படிக்கணுன்னா சுப்பிரமணிய வேஷத்தையும் நீங்கள் படிக்கணும். அதனால் சுப்பிரமணிய வேஷத்தில் கௌரி நந்தனுக்கு விளக்கம் கொடுக்குறார். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ கௌரி நந்தனை யார்? கௌரின்னா யார்? ஜெகதாம்பிகைன்னு சொல்கிறார். நந்தனன்னா யார்? மைந்தன் கொடுக்குறார். சரி, அப்போ அண்டங்களை எல்லாம், அண்டங்கள்ன்றது போயிட்டே இருக்குது, 14 உலகமும் போயின்னு இருக்குது. 14 உலகத்துலேயும் அந்த அம்மா அவங்களுடைய அருள் விலாசத்தினால தாங்கிக்கிட்டு இருக்காங்களாம். அதனால் அவங்களுடைய உடம்புல தான் இந்த அண்டங்கள் முழுக்க இருக்காங்க, வச்சுன்னு இருக்காங்களாம். அவங்களுக்கு அந்த கர்ப்பத்தில் வைத்திருந்து என்றும் கன்னியாக இருக்கார்கள். என்ன வேடிக்கைன்னா, அவங்க தாம்பத்தியம் இல்லாத தாய். அதனால் அப்படி வேதம் சொல்லுகிறது. அதனால் அந்த பராசக்தியின் பிள்ளை மைந்தன் என்று சொல்லப்படுகிறது. அதனால் கௌரி நந்தனன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் சுவாமி. இதில் சுப்பிரமணிய வேஷத்தில் 26வது விடை. அப்போது ஊன்னிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க, வம்பு தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுழியினை காக்க, குய்ய நானினை அங்கி கௌரி நந்தனன் காக்க. இதை நீ கேட்டுட்டீங்க. நாளைக்கு இன்னொரு முருகனை சந்திப்போம்.